ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னா கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். அதுவும் மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சினட்டையும் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். எப்போவுமே கருவாடு குழம்பு கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி கொஞ்சமாக செய்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயையும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இதை நம்ம சில்வர் பாத்திரத்தில் செய்கிறேன். அது மண் சட்டியில் செஞ்சாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்தோம்னா மண் சட்டியில் செஞ்சோம்னா இன்னும் அது குழம்பு நல்லா திக்காக வர நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு மொச்சக்கொட்டை நல்லா ஊறி வந்திருக்கு, அதையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் குழம்புக்கு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கொதி விட்டவங்க தான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். அதை ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி தான் கருவாட்டு குழம்பு வைப்பீங்களா, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.